Hello students, welcome to Tutora. நாம இன்னைக்கு இந்த வீடியோல வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் நேமிங் ரியாக்ஷன் சாப்டர் 11ல இருக்க 12th கெமிஸ்ட்ரியில இருக்கிற இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ன்ற ரியாக்ஷனை தான் பார்க்க போறோம். இது சம்டைம்ஸ் புக் பேக்லயுமே சில கொஸ்டின்ஸ்ல வந்து இருக்கும். ஆனா வில்லியம்சன் ஈத்தர்னு நம்மளுக்கு ஓப்பனா கொடுக்காம ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் இல்லைன்னா ஏபிசிடி கன்வர்ஷன் ரியாக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். 2026 பப்ளிக்ல வந்து கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன ஆன்சர்ன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்க்கு நான் சொல்ற மாதிரி இந்த கீவேர்டு வச்சு இதை படிச்சுக்கோங்க. தென் ஃபீனால், ஃபீனால் தான் மெயினானது. நான் அண்டர்லைன் பண்றது தான் கீவேர்டு, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீனால் இஸ் ட்ரீட்டட் வித் NaOH to form sodium phenoxide, which is heated with CH3I to form anisole. இந்த ஹீட்டடுன்றதுமே ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இதை வச்சு நம்ம இந்த நேமிங் ரியாக்ஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஃபீனால், ஃபீனால்னா நம்மளுக்கு என்னது? C6H5OH. அதே நம்ம அப்படியே நம்ம எழுதிக்கலாம், இல்லாட்டி இதை டயக்ராமேட்டிக்காவும் எழுதிக்கலாம். நான் இப்போ டயக்ராமேட்டிக்கா எழுதுறேன். ஃபீனாலை இப்படி நம்ம எழுதிக்கலாமா? பென்சீனோட OH சேர்ந்தா ஃபீனால் இஸ் ட்ரீட்டட் வித். ஸோ இந்த ஃபீனாலை எதோட நம்ம ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வேற கலர் யூஸ் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஃபீனாலை NaOH ட்ரீட் பண்றாங்க. NaOH அப்படின்னு போட்டுக்கிறேன்னா, phenol is treated with NaOH. Phenol is treated with NaOH. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இங்க இருக்குது இல்லையா, இங்க இருக்க Hம் இங்க இருக்க OHம் இங்க இருக்க Hம் சேர்ந்து H2O வெளில போயிடும். அதனாலே நான் ஆரோ மார்க் கீழே -H2O போட்டுக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த NaO இது போய் இங்க சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? அடுத்து அதே பென்சீன் ரிங் வந்துடும். பென்சீனோட நான் அந்த OH இருந்த இடத்துல H2O வெளில போனனால ONA இருக்கும். NaOன்னு நீங்க போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க? Phenol is treated with NaOH to form sodium phenoxide. இப்ப இதுக்குரிய நேமே நம்ம உடனே எழுதிக்கலாமா? இதோட பேர் தான் ஃபீனால். ஃபீனாலே NaOH ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குது. அதான் சோடியம்னு Na சோடியமா? ஸோ நான் இங்க சோடியம் எழுதிக்கிறேன். சோடியம் இங்க ஒரு இது ஃபீனால் இருக்குது. ஃபீனால் குரூப்போட ஓருனா ஃபீனாக்சைடு, சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. which is heated with CH3I. heated with CH3I னா CH3I போட்டுக்கிறேன், அதாவது மெத்தில் அயோடைட் போட்டுட்டு அதோட ஹீட் பண்றேன். ஹீட்டிங்க்கு இந்த டெல் சிம்பிள் போட்டாகணும். இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதோட பேர் தான் பார்த்துட்டீங்கன்னா டெல் சிம்பிள். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ இங்க இருக்க Naவும் இங்க இருக்க ஐயும் NaIயா வெளில போயிடும். இங்க கூட எழுதி காமிக்கிறேன் பாருங்க, NaIயா வெளியில போயிடும். ஸோ பேலன்ஸ் இருக்க இடத்துல பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். அதோட பேர் தான் பார்த்துட்டீங்கன்னா அனிசோல். அனிசோல்னா என்னது? அதோட ஜென்ரல் நேமே அனிசோல் தான். ஸோ ஃபீனாலோட ஒரு OCH3, ஃபீனால் குரூப்போட ஒரு OCH3 சேர்ந்து இருந்துச்சுன்னா அதோட பேர் தான் அனிசோல். அனிசோல்ன்றது ஒரு ஈத்தர். ஈத்தர் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அது ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் குரூப் பிரசன்ட் ஆயிருந்துச்சுனாலே அதை ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல்.